என்னோட கஷ்டத்தை உணர்ந்து இவங்க மூலமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரியா? ஹலோ மச்சான், இது எந்த ஊரன் தெரியுமே? நம்மளோட பொடியை கேப்பமே தாண்டியடியாம். எந்த ஏரியாவா? நடராஜானந்தபுரமாம். ஜலவாறு இது என்ன கோயிலாம்? பிள்ளையார் கோயிலாம். அதே ஜலவாறு இது என்ன ஏரியாவா? காலேரிக்குள்ள ஏரியாவாம். அதே ஜலவாறு இது என்ன வீடாம்? உதவி செய்யற வீடாம். அதே மச்சான், சின்ன ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு. அது எங்கேயாம்? சவுதி அரேபியாவா? அவங்களோட பேரு டிக்டாக் நந்தினியாம். வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு குடும்பம் இன்றைக்கு மச்சான் வேற மூலமா தான் வந்திருக்கேன். வேறு சொல்லிக்காரு சரியான கஷ்டமா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணடாமட்டு வந்து பார்ப்போம். என்ன மாதிரி கஷ்டங்களை பார்ப்போமா மச்சான்? நந்தினி, கஷ்டம் ஓகேன்னு சொன்னா உங்களோட உதவியை கொடுத்துருவோமே. நீங்க சொல்லிக்கேள், உங்களை பார்ப்போம். நந்தினி, வாழ்த்துக்கள். உதவியை கொடுத்துருவோமே, வாங்க பார்ப்போம். மச்சான், உங்களோட கஷ்டத்தை கேட்போமா? பார்ப்போம் மச்சான். என்னம்மா சோமாரிக்கல? சோமாரிக்கலா? என்ன நீங்க அப்படி கஷ்டம் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க? ஒரு கொடிய மூலமா தான் வந்திருக்கேன். இந்த புருஷனாரு 2021 11 மாசம் 18ஆம் தேதி சவுதிக்கு வெளிநாடு போனவர். போன அப்புறம் 4 மாசம் பேலஞ்சவர். பிறகு என்ன செஞ்சுட்டு தெரியா, ஒரு 3 மாசத்தால போன் வந்துக்கு அவர் இப்படி அடவட்டு கிடக்காரன் சிறைச்சாலையிலண்டு சொல்லி இப்ப அடவட்டு 2 வருஷம் என்ன அவர் விடல. என்ன தெரியாது. இந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகள் எனக்கு, 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு பொடியனும். இந்த பிள்ளைகளை சரியான கஷ்டம் எனக்கு படிப்பிக்கிறதுக்கு. அன்றைக்கு எனக்கு சாப்பிடுறது எனக்கு சரியான கஷ்டம். எங்கட அப்பாவுக்கு 67 வயது. எனக்கு அம்மா இல்லை, செத்துட்டாவோ. முறாகி அவர் எப்பயாவது இருந்து கொடுத்து அவரும் கொண்டு போவாரு. நான் யாரும் வீட்டு வேலைக்கு கூப்பிட்டா சின்ன சின்ன வீட்டு வேலையில் இந்த பொடியனை கொண்டு வச்சு செய்யணும். ஒரு தடவை ஒரு வயசுல எனக்கு என்னது வாயில ஆஸ்பத்திரியில நான் கொண்டு வச்சுட்டு இருக்கேன். இவரையும் வச்சு தண்ணியால வேலை செய்ய இயலாது, வேற வேலைகளுக்கும் போக இயலாது. பிள்ளைகள் 3 நல்லா படிச்சு நான் சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த முதல் புள்ள 5ஆவது வார சோதனையில, மைக்க புள்ள 1ஆவது வாரது. அவங்கள படிப்பிக்கிறதுக்கு எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு. பாவரும் இல்லை, இதுகளுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. மக்க இந்த சாயுதா பண்ணில இந்த பிள்ளைய நான் வச்சு அம்மா அப்பா இல்ல அவையும் வச்சு என்னையோட வளர்த்து வாரேன். எத்தனை வயசுல வச்சுல? இவக்கு 4 வயசுல அவங்களோட அம்மா அப்பா செத்துட்டாங்க. அதுல இருந்து எங்கட அம்மா வளர்த்து வந்த அவசரம் அந்த பிள்ளை என்னோட வந்து சேர்ந்துச்சு. அந்த பிள்ளை நல்லா படிக்கிற ஓஎல்எல் இது பஸ் ரிசல்ட்டுக்காக தான் பார்த்து திரிக்காவும். உங்களோட அம்மா உங்களுக்கு? எங்கட அக்கா. அக்கா? அது சரி. அப்ப 2 பேரும் இல்லையா? 2 பேரும் இல்ல. என்னையா படிக்க? உங்களோட பேர் என்ன? என் பேர் ரேணுகா. என்ன படிக்க? நான் வந்து இப்போ ஓஎல் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்திருக்கேன், ஏஎல் படிக்கிறதுக்கு இப்போ வந்துக்கிட்டேன். நான் வந்து எனக்கு சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எல்லாம் இவங்க தான் பார்த்துட்டு வரவங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் வருத்தம் வந்ததால அவ வந்து இறந்துட்டாவு. அப்பாவும் வந்து அந்த கஷ்டத்துல வந்து 3 மாதத்தால இறந்ததா வீட்டுல சொல்றாங்க. பிறகு என்னால நான் நல்லா படிக்க முடியும். நான் படிச்சு என்ன சர்டிபிகேட் கூட எடுத்திருக்கிறேன். மீதி சர்டிபிகேட் வந்து நான் முந்தி பெரியம்மா வீட்டுல இருந்து நான் படிச்சேனா, அதனால அங்கேயும் வச்சிருக்கேன் சர்டிபிகேட். அங்க படிச்சு முடியத்தான் நான் இங்க தாண்டியடி ஸ்கூலுக்கு வந்தேன். நான் வந்ததுல இருந்தே ஒரு சர்டிபிகேட் தான் எடுத்திருக்கேன். மீதி பெரியம்மா கிட்ட இருக்கு. எனக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்து தான் நான் படிச்சு ஓஎல் இப்போதைக்கு எல்லாத்தையும் இவங்க தான் பார்க்காங்க. அப்பாவும் விறகு வேலை செஞ்சுதான் எங்களுக்கு சாப்பாட்டுக்காக உதவி செய்யறாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ஏதாவது உதவி செய்யுங்க. எங்களோட தண்ணியெல்லாம் மட்டி போட்டாங்க. தண்ணி உடஞ்ச வீட்டில் நாங்கள் பக்கத்து வீட்டுலாம் அடுத்து குடிக்கிற வேலைகிறதெல்லாம் இவரையும் சேர்ந்த இவரையும் தெரிஞ்ச நாங்க பாக்குற எங்க அண்ணா தான் அவரு. சின்ன ஒரு காலம் கையும் மேலாது. நானும் வந்து பாக்குறதுக்கு ஒருத்தரம் இல்லை. இந்த தங்கச்சிலாம் நானும் வந்து செஞ்சது நாச்சலும் வந்து கையும் காலம் கொண்டு வேலைகிறது ஒரு கையாலாம் நான் செஞ்சு ஒரு பக்கம் நடந்து எல்லாம் நடந்து கருத்து வேலை கையெல்லாம் ஒரு கையெல்லாம் செய்யுது. அப்ப நீங்க தங்கச்சோட தங்கச்சிடா வந்து அவதான் எல்லாரும் பாக்குறேன். எல்லாரையும் வச்சு பார்க்க அவதான் சாப்பாடு எல்லாம் அவதான் தார எல்லா செய்யறது. பக்கத்து வீட்டுக்காராக்களும் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, நேரம் சாப்பாடு சாமான் கொண்டு கொடுப்பாங்க.
பார்ப்பாங்க. ஆனா இதுகள படிப்புக்கு எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, இல்லாட்டி ஒரு வாழ்வாதாரத்துக்கு நான் இதுகளை வச்சு வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யத்தான் நான் கேட்கேன். இப்ப வீட்டோட என்ன உதவிகள் செய்து அந்த தொழில் தெரியுமா? செய்வேன். கோழி வளர்ப்பேன். நான் வளர்த்து இந்த பிள்ளைகள கஷ்டத்தால வித்து தான் நான் அதுகளுக்கு எல்லாம் இந்த படிப்பு பள்ளிக்கு அந்த காய்ச்சி இந்த காய்ச்சின்னு கேட்கறது அதுகளுக்கு கொடுத்து அனுப்புறேன். ஆனா இந்த பிள்ளைகள் நல்லா படிக்குது, ஸ்கூலாலையும் சொல்லுவாங்க நல்லா படிக்குது இந்த பிள்ளைகளை படிக்கவங்கன்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஒரு வயசுல நான் அந்த வேலை செஞ்சப்ப எண்ணெய் ஊடிச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சுட்டு இருந்தேன். எண்ணெய் கிணறு எடுத்து அதுல இருந்து இவரை விட்டுட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு இது இல்லை, ஒரு தரமே இல்லை. தாய் இருந்தா கொடுத்ததுன்னா வேலை செய்வேன், என்ன வேலையாண்டானே. இப்ப இவரை வச்சுட்டு அதுவும் ஸ்கூலுக்கு போனா ஒரு தரமே இல்லை பாக்குறதுக்கு. அந்த பிள்ளை உங்களோட மகள்? ஓ, மூத்த மகள். அவன் 9ஆம் ஆண்டு. என்னையா நல்லா படிக்கல? எத்தனை ஆண்டு படிக்க? 9ஆம் ஆண்டா? என்ன பேர் என்ன? அது சரி. உங்களோட படிப்புகள் எப்படி போகுது? நல்லா போகுதா? என்ன படிப்புக்கு உரிய உதவிகள் வேணுமா? படிப்புல உதவிகள் பண்ணா என்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கல நிறைய கொண்டாங்க அப்படியே. மச்சான் அந்த புள்ளோட சர்டிஃபிகேட் மச்சான், நம்ம படித்த நேரத்தில் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கல. இப்படியான பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய மாதிரி வசதி இல்லையா பார்த்துல? அந்த பிள்ளையும் மொபைல் எடுத்துருக்கீங்க மச்சான். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மச்சான். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்கு டியூஷன் போகிறதுக்கு ஏதோ ஒரு வசதியும் இல்லையா? அவங்களோட ஹஸ்பண்டும் என்ன தலைமறைவமாக இருக்காரு என்னமோ தெரியல. அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா படிப்பீயா? ஓ, நான் எக்ஸாம்ல 3வது 4வதுலாம் வந்திருக்கேன். 3வது 4வதுலாம் வந்தீங்கல்ல? ஓ, என்னால நல்லா படிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறபடியா தான் நான் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து நல்லா படிச்சு இப்போதைக்கு OL எழுதிட்டு வந்தேன். ஆனா கிளாஸுக்கு டியூஷனுக்கு போறதுக்கெல்லாம் எங்கிட்ட காசு இல்லை, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல உள்ளங்கள் இருக்காங்கம்னா அவங்கள்ட்ட பார்த்து பேசும்னா, ஏதாவது நல்ல உள்ளங்கள் இருக்கு படிக்கக்கூடிய மாதிரி செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு தாயும் தேவைப்படும் இல்லை, சித்தி கூட தான் இருக்கீங்க. சரியா? ப்ளீஸ் சார், பார்த்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க கிளாஸுக்கு போறதுக்காவது எங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு. அதே மச்சான் இந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க மச்சான். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை. இந்த மாதிரி கஷ்டம் ஒன்றுக்கும் டியூஷனுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்டையும் இல்லை உதவி. உங்களோட அண்ணன் இருக்காரு, அவரால் மேலாது அரைவாசி வேலை செய்யாது மச்சான் உடம்பு. அப்படி ஒரு கஷ்ட நிலையில் இருக்காங்க. இப்படி மூலமாக வந்துருங்க மச்சான். ஏதாவது நல்ல உள்ளங்கள் இங்கே பாருங்க சர்டிஃபிகேட்டு இன்னும் பின்னாலே மிதிக்க மச்சான். நான் கூட வீட்டை பெரிய மாட்டையும் மிதிக்கான். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க மச்சான், நல்ல ஒரு உதவியாக இருக்கும் மச்சான். என்னென்னு சொன்னால் நான் நம்மளோட வீடியோவில் வளர்ந்த பிள்ளைகளை வீடியோவுக்கு எடுக்க மாட்டோம் மச்சான். அவங்களோட கஷ்டம் அவங்களால அவங்களும் வீடியோவுக்கு வரப்போறாங்கன்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி வந்துருக்காங்க மச்சான். அந்த 2 பிள்ளைகளும் வளர்ந்த பிள்ளைகளுக்காக படிப்புக்குரியது ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க மச்சான், நல்ல ஒரு உதவியாக இருக்கும். இப்படி இந்த பிள்ளைகளை வச்சு எடுக்க மேலாம் மச்சான். நம்மளால் பார்த்துக்க அதுகள கஷ்டங்களை பார்க்க நம்மளால் முடியலை. நீங்கள் ஏண்ட அளவுக்கு உங்களுக்கு படிக்கக்கூடிய மாதிரி செய்யுங்க மச்சான், நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ஒரு சின்ன உதவி உண்டு பண்றீங்க, அதை பாரான். சரியா? டிக்டாக் நந்தினி சவுதி அரேபியா இந்த உதவியை கொடுத்துருவோமா இந்த குடும்பத்துக்கு? சரியா? நாங்கள் எவ்வளோ இருக்கேன் கண்ணி பார்த்து. டிக்டாக் நந்தினி அவங்க சவுதி அரேபியா நாட்டில் தான் அவங்க தங்கச்சாதிரியும். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப நன்றி அக்கா. எங்கட கஷ்டத்தை அறிஞ்சு இந்த அண்ணா வந்து எங்களுக்கு உங்க மூலமா ஒரு உதவி கிடைச்சிருக்கு. எனக்கு காசு கொண்டு தந்திருக்காங்க 10,000. ரொம்ப நன்றி அக்கா. பட்டா கவலைப்படக்கூடாது அங்கே. சரியா? படிப்புக்குரிய 6வது கல்ப்புக்கு வந்தா நான் சொல்லுவேன், நல்லா படிப்பீங்களானே எல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாம் காட்டுறியெல்லாம். இப்படி ஒரு படிக்கும்போது ஒரு சர்டிஃபிகேட் காட்டுறியல் நல்லது கிடைக்கும். சரியா? கவலைப்படக்கூடாது. ஏதாவது வீட்டோட வேலைக்கு ஏற்ற மாதிரி 6வது கல்ப்புக்கு வந்தா செய்தாருனா ரொம்ப நன்றி. என்னோட கஷ்டத்தை உணர்ந்து இவங்க மூலமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரியா? மரண மச்சான் இப்படி நல்ல உள்ளங்கள் பார்த்து செஞ்ச மச்சான். 2 பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள். சரியா? பட்டா பட்டா சரியா?